ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மா கிச்சன். இன்னைக்கு ஆலோவேராவும் துளசியும் வச்சு ஒரு சோப் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நான் இப்போ இது வந்து ஃபியாமா சோப்பு வச்சு தான் பண்ண போகிறோம். ஃபியாமா சோப்பு கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும், இல்லைன்னா பிஎஸ் எடுத்துருங்க. கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டான சோப் எடுத்தது தான் நல்லாயிருக்கும், இல்லைன்னா சோப் பேஸ்ன்ட்டு கிடைக்கும், அதை எடுத்துடலாம். இதே நல்ல அரோமா இருக்கும், அதனால தான் நான் இந்த சோப்பு சூஸ் பண்ணேன். இப்போ இது வந்து நல்லா கத்தியில் சீவிட்டு டபுள் பாயில் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த ஆலோவேரா நல்லா வாஷ் பண்ணி இதோட தோல் எடுத்து அதோட பல்ப் மட்டும் எடுத்து ஜூஸ் மாதிரி பண்ணிடலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. அந்த நடுவில் இருக்கிற அந்த டிரான்ஸ்பரண்ட் போர்ஷன் மட்டும். இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பால், நல்ல திக்கான பால் தான் இது. இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கோகனட் ஆயில், நல்லா அரைச்சிடலாம். துளசி வந்து பொடிசாக கட் பண்ணிடலாம். அரைச்சி சேர்த்துறதுனால அரைக்கலாம். நான் இப்போ பொடிசாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ண போகிறேன். எடுத்து வச்சிடலாம். எதுலுமே தண்ணி இருக்கக்கூடாதுங்க. இப்போ சோப்பு கிரேட் பண்ணிடலாம். இது மெல்ட் பண்ணுறதுக்காக தான். இந்த மாதிரி கிரேட் பண்ணி வச்சுட்டுங்க. இனி வந்து இது பாருங்க, நைஸாக அரைச்சி வச்சுட்டேன். நம்ம எந்த இதில் ஊற்ற போகிறோமோ அந்த மோல்டுலெலாம் வந்து ஆயில் அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். நான் இப்போ இதில் தான் ஊற்ற போகிறேன். இந்த சோப்பு டப்பா இந்த 3 கிண்ணத்தில் தான் ஊற்ற போகிறேன். நல்லா அப்ளை பண்ணுங்க, அப்போ தான் டீமோல்டு பண்ணும்போது ஒட்டாமல் நல்லா வரும். ஒரு வடைச்சட்டி வச்சுருக்குங்க. இது கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கிற கொதிக்கட்டும். இதில் இந்த பாத்திரத்தை இறக்கி வச்சு டபுள் பாயில் மெத்தடில் இதை மெல்ட் பண்ணிடலாம். இப்போ தண்ணி பாயில் ஆக ஆரம்பிச்சிருக்கு. நம்ம இதை இறக்கி வச்சுக்கலாம். மெல்ட் பண்ணிடலாம். சீக்கிரம் மெல்ட் ஆகிடுங்க.
இதே மாதிரி சோப் பேஸ் வச்சு கேரட்டு பீட்ரூட்டை வச்சு கூட நம்ம சோப் பண்ணலாம். அது இன்னொரு நாள் வீடியோ போடுறேங்க. நான் வந்து சோப் பேஸு வாங்கிட்டு உங்களுக்கு அந்த வீடியோ போடுறேன். பாருங்க மெல்ட் ஆகிடுச்சு. நல்லா மெல்ட் ஆனது நம்ம அரைச்சி வச்ச கட்டார்வாழை, அந்த தேங்காய் பால், கோகோனட் ஆயில் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதை ஊற்றிடலாம். ஈஸியாக பண்ணலாங்க. பாருங்க நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. கெட்டியே இல்லாமல் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த அரைச்சி வச்சதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கோகோனட் ஆயில் ஊற்றுனதுனால கோகோனட் ஆயில் தேங்காய் பால் ஊற்றுனதுனால நம்மளுக்கு வெள்ளை கலரே வந்துடும். அந்த தேங்காய் பால் வந்து ஸ்கின்னு நல்ல க்ளோயிங் கொடுக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். எல்லாம் மெல்ட் ஆயிடுச்சு, எல்லாம் நல்லா பிளெண்ட் ஆயிடுச்சு. இப்போ வந்து இதில் இந்த துளசி லீஃப் இருக்கு இல்லைங்களா, அதை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஆறுனதையும் நம்ம வந்து மோல்டில் ஊற்றிடலாம். இது பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இப்போ இது கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் தனியாக வைக்க போகிறேங்க. ரொம்ப கெட்டியாக வேண்டாம், கொஞ்சம் ஆறுனதையும் நம்ம மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ரூம் டெம்பரேச்சர் வந்துடுச்சு, மோல்டில் ஊற்றிடலாம். இந்த 1 hour அப்படியே விட்டுருங்க, செட் ஆயிடும். செட் ஆகிட்டு ஆறுன பிறகு உங்களுக்கு டீமோல்டு பண்ணிவிட்டு காமிக்கிறேங்க. இப்போ சோப்பு செட் ஆகிடுச்சுங்க. நான் இப்போ டீமோல்டு ஓரமெல்லாம் எடுத்தாச்சு, டீமோல்டு பண்ணுறேன். பாருங்கள் சூப்பராக நல்லா வந்திருக்கு. சூப்பராக நம்மளே வீட்டில் செய்யலாம். இது லேசாக ஊற்றுனதுனால உடையுமோன்னு பயத்தில் தான் நான் எடுத்தேன். அது நல்லா வந்திருக்கு. சூப்பராக இருக்குது. இது எல்லோரும் பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு மறக்காமல் சொல்லுங்கள். எல்லோரும் செஞ்சு பாருங்கள். நம்ம வீட்டில் இருக்கிற பொருள் வச்சு சோப்பு சூப்பராக செய்யலாம். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்.